தமிழகம் முழுவதும் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். 5 முதல் 50 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். டோல்கேட்டோட வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் நாங்கள் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் விலை இதனால் உயர்த்தக்கூடும் அப்படின்ற ஒரு பயத்தை தள்ளுது இந்த ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஆசாசியாக ஒரு காரை வாங்கி ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை கூட எங்களால் மேற்கொள்ள முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வரியை உயர்த்துவதை இந்த அரசு ஒரு கொள்கையாக எடுத்து வருது. ஆண்டுதோறும் சுங்க கட்டணத்தை உயர்த்தி வசூலித்தும் சாலைகள் தரமற்ற நிலையில் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலைகள்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. சரியான பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதனால நிறைய சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. TNPSC வருடாந்திர தேர்வு அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு குரூப் 1 தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதல் முறையாக குரூப் 1 பதவிகளுடன் தொழிலாளர் உதவி ஆணையர் பதவியும் சேர்க்கப்பட்டு 8 விதமான உயர் பதவிகளை நிரப்ப ஜூன் 15 முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்றும் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.